அதுவும் இல்லாம உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா எங்க சைடுல இருந்தும் பண்ணணும்ல. எதுக்குங்க தேவையில்லாம? நீங்க எதை பத்தியுமே வரி பண்ணிக்காதீங்க. எல்லாமே எங்க அக்கா பாத்துப்பா. ம்? ஐயோ, நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்து போயிட்டேன். ஆமா, கேட்டரிங் ஆர்டர் பண்ணீங்கல்ல, அதை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே எங்க அக்கா சொல்றா. எல்லாரும் முன்னாடியும் ஒரே அவமானமா போயிடுச்சு. உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு நான் தானே சொல்லணும். இனிமே எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க ஏன் கிட்ட தான் ஷேர் பண்ணணும். ஓகே, ப்ராமிஸ்? என்னங்க, ஆ? ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாம இரு. நானும் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் கூப்பிடுறேன், வாங்க. ஏய், வேலை நேரத்துல தொந்தரவு பண்ணாதேன்னு எத்தனை தடவை சொல்றது? என்ன பெரிய புடலங்கா வேலை? ஒரு டிவியை 2 வாரமா ரிப்பேர் பண்றேன்னு பிரிச்சு வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ₹1 வருமானத்துக்கு வழி இருக்கா? எதுக்குடி இப்படி காலங்காத்தால கத்துற? ஆமா, சாயந்தரம் சொன்னா மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிட போகுதா? இதோட எத்தனை தடவை சொல்லிட்டேன். வீட்ல ஒரு கல்யாணம் நடக்குதே, அக்கா புருஷனா ஒரு முறைக்கு நகை நட்டு எடுக்கணும், சீரு செய்யணும்னு ஏதாவது ஒண்ணு தோணுதா உங்களுக்கு? ஏய், எதை எப்ப பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும்டி. என்ன தெரியும்? நாளைக்கு சபையில எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். அப்படி செய்யணும்னு நினைக்கிறவ உங்ககிட்ட இருக்கிற நகையை கழட்டி குடுறி. என்கிட்ட எங்க இருக்கு? நீங்க நகைன்னு ஏதாவது வாங்கி போட்டுருந்தா தானே என்கிட்ட இருக்கும். அப்போ என்ன ஒண்ணு செய்யாதவனு குத்தி காட்டுறியா? குத்தியெல்லாம் காட்டல, நேரடியா தான் சொல்றேன். ஏய், இப்படி குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். செல்லம், நீங்க 2 பேரும் போய் படிங்க. சரிங்க சித்தி. குட். இங்க கல்யாண வேலை அவ்வளோ இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிங்க. இந்த கல்யாணத்துல உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. அத கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க. இன்னொரு தடவை நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போடுறத நான் பார்த்தேன், அவ்வளவுதான். ஐயோ, கனெக்ஷன் எதுல கொடுத்தேன்? ஒழுங்கா ஒரு வேலையை பார்க்க விட்டா தானே. ச்சே. இன்னைக்கு உன் பர்த்டேக்கு யாருமே விஷ் பண்ணல. அப்பாவும் அம்மாவும் ஏன் தான் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்காங்களோ? எப்பவும் உன் பர்த்டேக்கு கிஃப்ட்டும் கேக்கும் வாங்கி தர சித்தியே இன்னைக்கு உனக்கு விஷ் பண்ணாம போயிட்டாங்க. உன் பர்த்டே போச்சு, அவ்வளவுதான். ஹலோ ஹலோ, ரியல் எஸ்டேட் சிங்கமுத்து தானே? எஸ், ரியல் எஸ்டேட் கிங் சிங்கமுத்து தான் பேசுறேன். உங்களுக்கு என்ன வேணும்? இடமா, வீடா, இல்ல பிளாட்டா? எது வேணும் உங்களுக்கு? யோ, அந்த புடலங்கெல்லாம் எதுவும் வேணாம். உன் அண்ணன் மக முரளிக்கு ஜாமீன் போட்டல, பணம் எங்கயா? உங்க பணம் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு இந்த முரளியோட சித்தப்பா ரியல் எஸ்டேட் கிங் சிங்கமுத்து பொறுப்புடா. யோ, அந்த முரளியோட சித்தப்பா தானே நீ? எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் எங்கயா? தம்பி, பெரிய மனுஷனை யோவுன்னெல்லாம் சொல்ற, கொஞ்சம் மரியாதையா பேசுப்பா. பணம் கேட்டு அத்தனை நாள் ஆகுது, அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல உனக்குலாம். எதுக்கே மரியாதை? தம்பி, அதுக்குன்னு பேசுறதுக்குன்னு ஒரு முறை ஒண்ணு இருக்குல்ல. ஏய், அன்னைக்கு என்னவோ பெரிய இவன் மாதிரி என் பையனை ஏன்டா அடிச்ச? அவன் வாங்கின பணத்துக்கு நான் பொறுப்பு. எனக்கு என்னமோ கமிஷனர் வரைக்கும் செல்வாக்கு இருக்கா, அது இதுன்னு தனவட்ட பேசினேடா. யோ, என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? திரும்ப திரும்ப மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு தெரியுமா? அடிங்க. பணம் தரேன்னு ஜாமீன் போட்டுட்டு இப்ப ஒண்ணு தெரியாத மாதிரி பேசுற. உனக்குலாம் என்னடா மரியாதை?
ஊருக்குள்ள ரியல் எஸ்டேட் பண்றேன்னு போற இடத்துல எல்லாம் ஜாமீன் போட்டுட்டு திரியிற. இதுக்குதான் ஊருக்குள்ள வேட்டி சட்டை போட்டு திரியிறியா? உனக்கெல்லாம் எதுக்குடா வேட்டி சட்டை? அடிச்சு மூஞ்செல்லாம் கொல கொலன்னு ஆக்கிடுவேன். ஐயோ, நான் மட்டும் நேர்ல வந்துன்னு வைய, உன் கை வேற கால் வேறன்னு துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன். மவன் ஐயா பணம் மட்டும் வரலன்னு வை, ஏய் நீ கைமாதான். டேய் நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு தெரியுமா? ரியல் எஸ்டேட் கிங் சிங்கமுத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. டேய் இப்ப சொல்றேன்டா, இப்ப சொல்றேன், இனிமே வாழ்க்கையில எவனுக்குமே ஜாமீன் கையெழுத்து போட மாட்டேன்டா. டேய் யாருக்கிட்ட பணம் கொடுத்தியோ அவங்கிட்டே போய் வாங்கிடா. ஏடா சிங்கமுத்து, இந்த குடும்பத்துல தான் ஒருத்தரும் உன்னை மதிக்கிறது இல்லைன்னா கண்டவனும் உன்னை மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். சே, 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 சே. வர வர நீ ஒரு பெரிய மனுஷங்கிற மரியாதையே இல்லாம போயிடுச்சு. ஏய் என்னடா பேசுறான் அவன்? என்கிட்டயே தௌலத்து காட்டுறானா? டேய் கார்த்தி, செய்யுங்கடா அவனை. டேய் நான் சொல்ற எல்லாத்துலயும் உன் எதிர்காலத்துடைய நன்மை இருக்கும். என்ன புரியுதா? எதுவா இருந்தாலும் சொல்லு சித்தப்பா, செஞ்சு முடிக்கிறேன். அப்படி சொல்ற என் அண்ணன் மோகனே, இந்த கல்யாணம் நிக்கணும். சித்தப்பா, அக்கா இந்த கல்யாணத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறா. அக்கா பாவம் சித்தப்பா. டேய் மோகனே, இந்த கல்யாணம் நின்னா சித்தப்பனுடைய தலைமையில வேற கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்த முடியும்டா. ஆனா அந்த ரவுடி பசங்க உன்னை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாதுடா. என்னன்னு நீயே யோசிச்சுக்க. இந்த பார், இந்த கல்யாணத்தை மட்டும் நீ நிறுத்து, உன் லைஃபை நான் செட்டில் பண்றேன். நான் ஏதாவது பெருசா யோசிச்சு கண்டிப்பா பண்றேன் சித்தப்பா. ஆனா ஒண்ணு, நீ சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நிக்கும். அத நான் பாத்துக்கிறேன். அப்படி சொல்றா என் சிங்க குட்டி.